எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒன் பாட் ரைஸா பட்டாணி சாதம் தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த பட்டாணி சாதத்தை பட்டாணி புலாவ்னு சொல்லலாம். எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. பட்டாணி புலாவ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசி அரை மணி நேரம் ஊறி வரட்டும் இருக்கட்டும். மிக்சி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 கை புதினா, 1 கை மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம கிரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப புலாவ் ரெடி பண்றதுக்காக குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் கல்பாசி, 8ல இருந்து 10 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒண்ணு மட்டும் சேர்த்திருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவை அரைச்சு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா தொக்கு மாதிரி கலந்து விட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேம்லயே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 150 கிராம் பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பட்டாணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கிறேன். மொத்தமா 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் கையில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நான் 1 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீமும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடிங்க. சூடாக இருக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸாக கலந்துட்டிங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடிங்க. இதே போல் டேஸ்டியான இந்த பட்டாணி புலாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.